எஸ்.வி. ரங்காராவ் பேசும் தெய்வத்தோடு பேசியே திரைக்கதையையும் ஓட்டி தம் நடிப்பு திறமைக்கும் கொடி நாட்டுறாரு. அவன்கிட்ட சொல்லிட்டேண்டா, இனிமே அவன் கவனிச்சுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவர் குரலில் பக்தி உணர்வின் கனிவுதான் எத்தனை. திரைக்கதையை தயாரித்து வசனம் தீட்டி டைரக்ஷனையும் தாமே மேற்கொண்டு பூரண வெற்றி பெற்றுவிட்டார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். பேசும் தெய்வம் படத்துடைய மூலக்கதை சி.ஆர். ராஜம்மாவினுடையது. பத்மினியை பொறுத்தவரை முதலில் மாணவி என்பது சிறிது நெருடலாக இருந்தாலும் சிவாஜி அவர்களை சந்திக்கும் முன்பும் அதற்கு பின்பும் அவர் காட்டும் அந்த பருவ ஏக்கங்கள் சிறிது ஓவராக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த கதாபாத்திரத்தின் முதிர்ச்சியை நன்றாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. குழந்தையை ஊருக்கு அனுப்பும் அந்த காட்சி அவருடைய நடிப்புக்கு ஒரு உரைக்கல். கணவனின் நடவடிக்கைகள் இயல்புக்கு மாறாக இருப்பதை எண்ணி குழந்தைக்கு என்னவோ அப்படின்னு பதறுவதை நன்றாக பண்ணியிருப்பாங்க. அது சரி, இங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன போட்டுட்டு இருக்கீங்க? இதுதான் பெல்ட்? அது டை மாறி போச்சு. டை ஒண்ணும் மாறல, நீங்க தான் அடியோட மாறி போயிருக்கீங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சதுனால நானும் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கேன். வேற என்ன காரணம்? உங்களுக்கு முழுக்க முழுக்க பாபு ஞாபகம் வந்தாச்சு. நான் தான் கேக்குறேன், அவ்வளவு தைரியம் இல்லாம குழந்தை எதுக்காக விட்டு வந்தீங்க? நீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. எப்படியான தைரியமா தான் இருக்கேன். நான் அப்பாவை நம்புறேன். அவர் எப்படியாவது குழந்தைய கொண்டுட்டு வந்து விட்டுடுவாரு. அப்படியே கொண்டாந்து விடாட்டி போனாதான் என்ன? பாருங்க பாருங்களேன், 2 நாளைக்கு பாப்போம். அவங்க வரல, நாமே நேர்ல போய் அவங்களையும் பார்த்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு வரோம். இப்ப ஏன் எங்க போகணும்னு சொல்றேன்? நான் தான் சொல்றேன், அப்பா கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு சொல்றேன். நீ போறேன்னு சொன்ன என்ன நம்பாம? நான் நம்புறேங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம சதா இருக்கீங்களா? உங்களை பார்க்க பெரிய வக்கீலையா வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். குட் மார்னிங். வணக்கங்க. வணக்கம்மா. என்ன சார்? ஒண்ணுமில்லப்பா, ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னியே. ஒரு வாரமா இன்னும் கோர்ட்டு பக்கமே காணுமே. ஒருவேளை ஊர்ல இருந்து வந்துட்டோ வரலையோ பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் என்னப்பா அது? வந்துரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியா இல்லையா? சார் நான் நல்லா தான் இருக்கேன். வந்து லட்சுமி ஏன் நிக்கிற? சார் வந்திருக்காங்க, காசு கொண்டு போய். கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருந்தேன். போகும்போது என் குழந்தையும் கையில எடுத்துட்டு போயிருந்தேன். போன இடத்துல குழந்தை காணாம போச்சு. எப்படி குழந்தை காணாம போன இடத்தையும் நேரத்தையும் வச்சு பார்க்கும்போது குழந்தையினுடைய உயிருக்கே படத்தில் ஸ்கோர் செய்பவர்கள் அப்படின்னு 2 பேரை சொல்லலாம். முதலில் ரங்காராவ். அவருடைய கேஷுவல் நடிப்பு பிரசித்தி பெற்றது அப்படின்னாலும் இந்த படத்தில் அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஏழுமலையானிடம் அவர் 1-to-1 பேசுவதே அழகு. அதீத உரிமையோடு அவர் கோரிக்கைகளை வைப்பது. மனைவியிடமும் மகனிடமும் மருமகன் மற்றும் மருமகளிடமும் அவர் தன் தரப்பை எடுத்து சொல்வதையெல்லாம் ரசகரம். இன்னொருவர் சஹஸ்ரநாமம். எந்த சூழ்நிலையிலும் அலட்டிக் கொள்ளாத அந்த கேரக்டர். பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளும் விதம், உணர்ச்சி வசப்படும் எல்லாரையும் அவர் சமாதானப்படுத்துவது, சூழ்நிலையை சமாளிக்க அவர் தரும் லாஜிக் ஐடியாக்கள். இப்படி ஒருவர் நம் பக்கத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு பார்வையாளர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதா? 100க்கு 100 எனக்கு சம்மதமாமா. அந்த பொண்ணை பார்த்தானோ இல்லையா, உட்கார்ந்து இடத்த விட்டு அசையல. அவன் செய்யற வேலை
எது அப்படி அப்படி உட்கார்ந்து விட்டுமா சரி குணம் எப்படி பச்சை குழந்தை மாமா, பச்சை குழந்தை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எந்த பொண்ணாவது கல்யாணத்துக்கு முன்னால மாப்பிள்ளை வீட்டுக்கு வருமா? முடியுமா? என்னம்மா நம்ம வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால துள்ளி ஓடி குளிச்சு கார்ல இருந்து எங்க மாப்பிள்ளையும் பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கேயே கூப்பிடுறேன். ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சீக்கிரம் கூப்பிடுங்க. கூப்பிடுங்கப்பா. எங்க 2 பேரும் வாங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க தாத்தா எல்லாம் சரி, ஆனா மாப்பிள்ளை கொஞ்சம் பர்சனாலிட்டி டல் அடிக்கிறது. கருப்பாய் ஏடி கடிக்கு போறேன். என்ன மாமா, நீங்க என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல நான் அவன் நினைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா கூட உடனேயே முடிச்சு வைக்கிறவன் இந்த பையன் கல்யாண விஷயத்த மட்டும் ஏன்டா இப்படி லேட் பண்றான்னு பார்த்தேன். பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேட்டு காரணம் புரிஞ்சுது. பொண்ணுக்கு பேர் தெரியுமில்ல? என்ன? மகாலட்சுமி. பின்ன என்ன? திருப்பதி என் பார்ட்னர் மோலகான்னு கூப்பிடுங்க. சந்துரு, டேய் வாடா. நான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பாவில இருந்து எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க. ஐயோ, அந்த அனாதை பொண்ணையா? அனாதை பொண்ணா? என்னங்க இது? அனாதை பொண்ணாமல்ல? அதான் கத்துறானே கேக்குது. லட்சுமி அனாதைதான். இந்த பொண்ணை யாரோ ஆஸ்பத்திரியில பெத்து போட்டு போறாங்க. நஷ்டமா எடுத்து வளர்த்தாங்க. முக்காவாசி சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் சொன்னா என்ன? இந்த பொண்ணுக்கு தாத்தாவை தவிர வேற யாரும் கிடையாது. இது விவரம் எல்லோரும் அறியவும். என்னங்க இதெல்லாம்? பாரு மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? முரளி சொல்றது அவ்வளவு கரெக்ட் மாமா. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு பயந்து நான் தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். இந்த பாருங்க, லட்சுமியும் சந்திரவும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா? மாப்பிள்ள, நம்ம திருப்பதி ஆண்டவருக்கு என்ன பேர்? அநாத ரட்சகன். அதனால லட்சுமி தான் எனக்கு மருமகள். அனாதை பொண்ணுனா ஜாதி ஜாதி பல்ல தட்டுவேன். பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை இசையரசி பி. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. குழந்தையை வைத்துக்கொண்டு சவுகார் சத்யன் பாடும் ஒரு அற்புதமான பாடல். பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே வெள்ளை உள்ளமே வண்ண வண்ண பூவே தொட்டு தொட்டு தேன் முத்தம் தா ஒன்று தா. பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே வெள்ளை உள்ளமே வண்ண வண்ண பூவே தொட்டு தொட்டு தேன் முத்தம் தா ஒன்று தா. பிள்ளை செல்வமே
தொட்டு தொட்டு தேன் முத்தம் தா ஒன்று தா. நாகேஷ் இருக்கிறார் சிரிக்க வைக்க. நாகேஷ் முதல் அரை மணி நேரத்தோடு சரி. படத்தின் இறுதி கட்டத்தில் சவுகார் மற்றும் சத்யன் என்ட்ரி. சத்யனின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வேடம் இல்லை என்றால் கூட அந்த திருவனந்தபுரம் நாகர்கோவில் வட்டார தமிழ் இனிமையாக இருக்கும். குழந்தையை பத்மினி எடுத்து கொண்டு விட ஏர்போர்ட்ல வைத்து கதரும் அந்த ஒரே சீன் மட்டுமே சவுகாருக்கு வாய்ப்பு அப்படின்னாலும் அதுலயும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில் எப்படி ஆயிருக்காங்க? சரியா நீங்க? நான் தான் இந்த குழந்தையுடைய தகப்பனா, அது என் மனைவி. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு மீனவன் கிட்ட இருந்து வாங்கினோம். மீனவன் கிட்ட இருந்தா? ஆமா. அந்த மீனவன் குழந்தை கடலோரத்துல ஒரு போட்டில கண்டெடுத்தாக சொன்னான். எங்களை மன்னிச்சு, நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த குழந்தை மீது எங்களுக்கு ஏற்பட்ட பாசத்தினாலே குழந்தையின் அப்பா அம்மா யாருங்கிறத விசாரிக்கணுங்கிற நினைவு கூட எங்களுக்கு வராம போச்சு. மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் சொல்லாது சார். உங்க குழந்தை மேல என் மனைவி எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? டாக்டர் சார் எப்படி இருக்க சார்? கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். என் குழந்தை எங்க? அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். அப்போ நான் அம்மா இல்லையா? நான் அம்மா இல்லையா? ஆமா, நான் அம்மா இல்ல. நான் அம்மா இல்ல. நான் அம்மா இல்ல. என் குழந்தை உங்க கையில் கிடைச்சி எத்தனை நாள் இருக்கும்? 15 நாள் தான் சார் இருக்கும். 15 நாளுக்குள்ள அந்த அம்மா இப்படி? 15 நாளா? இந்த குழந்தைய பார்த்த மறுகணமே தன் உயிரே இந்த குழந்தை மேல வச்சுட்டா சார். இப்ப என்னோட சந்தேகம் இல்ல, இவ உயிரோட பர்மாவுக்கு திரும்பி வருவாளா இல்ல தன் உயிரை இந்த குழந்தை கிட்ட விட்டுட்டு போயிடுவாளான்னு தாயோ. அப்படிலாம் ஒண்ணாகாது, பயப்படாதீங்க. இவனு சார் புறப்படலாம், டைம் ஆச்சு. எழுந்துரு. குழந்தை குழந்தையா? என்ன பேசுறேன்? பெத்தவங்க குழந்தை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்டா கொடுப்பாங்க. அம்மா, குழந்தைய குடுமா, குடுமா. நான் நல்லா பாத்துக்குவேம்மா. குடுமா, என் உயிருக்கு உயிரா பாத்துக்குவேம்மா. குடுமா, குடுமா. அம்மா, குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க ஊருக்கு போங்க. ஒரு நாளைக்கு நானும் என் ஒய்ஃபு குழந்தைய தூக்கிட்டு உங்க ஊருக்கே வரேன். ஆமாமா, நாங்க கொண்டு வந்து விட்டுறோம். இப்ப நான் குழந்தை இல்லாம ஊருக்கு போக மாட்டேன். என்ன வளர்றேன்? புறப்பட டைம் ஆச்சு. இருங்க ராஜா, வாடா. என்கிட்ட வாடா ராஜா, வாடா. வரமாட்டேங்கிறேன். புறப்படுறீங்க இல்லையா? இந்த குழந்தை இதெல்லாம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இதை யாரும் கேட்டு வாங்கிட மாட்டாங்க. இல்ல இல்ல, புறப்பட. குழந்தை இல்லாம வரமாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த குழந்தை நான் எடுத்துக்கிறேன். பேசும் தெய்வம் திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் நான் அனுப்புவது கடிதம் அல்ல அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பார். வாலி எதுகை மோனைகளுக்கு பெயர் பெற்றவர். அது இந்த பாடலில் சிறப்பாக இருக்கும். நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம், மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம். இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தின் தோற்றமும் வாயசைப்பும் அருமையாக இருக்கும். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள. நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள. நான் அனுப்புவது கடிதம் அல்ல. நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம். நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம். மலருக்கு தேன் எழுதும் கடிதம்,
மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம், எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல. உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. எண்ணம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல. காதல் அப்படின்றது மிகவும் கொடியதாக கருதப்பட்ட காலத்துல நேரில் சந்திக்க இயலாத காதலர்கள், அப்படி சந்திக்க நினைச்சாலும் அதை தெரிவிக்க முடியாத காதலர்கள், அதற்கென பயன்படுத்த ஒரு உபாயத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஆமா, பேசும் தெய்வம் மூலம் காதலர்களிடையே கருத்து பரிமாற்றத்திற்கு கடிதத்தின் அவசியத்தை ஆழமாக உணர்த்திய ஆண்டு 1967. அது மட்டுமா, இறைவனின் அவதாரமாக புனித ஆன்மாவாக திகழ்ந்த காஞ்சி மாமுனிவரின் ஆசியை பெற அவருடைய தரிசனத்திற்காக மக்கள் ஏங்கி கிடந்த காலத்தில் அவராலேயே அழைக்கப்பட்டு நடிகர் திலகம் ஆசி பெற்ற ஆண்டு 1967. மாத கணக்கில் இடைவெளி விட்டு ஒவ்வொரு படத்தையும் வெளியிடும் நடிகர்கள் மத்தியில் ஒரே நாளில் 2 படங்களை வெளியிட்டு ரெண்டுமே மாபெரும் வெற்றி பெற்ற வரலாற்றை நடிகர் திலகம் படைத்த ஆண்டும் 1967. ஊட்டி வரை உறவு, 2 மலர்கள் ரெண்டுமே ஒரே நாளில் வெளியாகி ரெண்டுமே 100 நாட்கள் கண்டதும், அதை இன்று வரை மற்றவர்களால் முறியடிக்க முயலாமல் இருப்பதும், இந்த சாதனையை நடிகர் திலகம் திகழ்த்திய ஆண்டும் 1967. இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு மிகப்பெரிய அரசியல் சூறாவளியில் சிக்கினாலும் காங்கிரஸ் அப்படின்ற கப்பலை மூழ்க விடாமல் செய்து அதற்கு ஆக்சிஜன் கொடுத்து அதை இன்று வரை மக்கள் மனதில் நிலைக்க செய்த பெருமையான சாதனையை நடிகர் திலகம் திகழ்த்திய ஆண்டு 1967. முழுக்க முழுக்க சென்னை சாந்தி திரையரங்கின் நிர்வாகம் நடிகர் திலகத்திடம் வசம் அமைந்ததும் இவ்வாண்டுதான். 1967 நெஞ்சிருக்கும் வரை திரையிடப்பட்ட போதுதான் சாந்தி திரையரங்கின் நிர்வாகியாக நடிகர் திலகத்தின் மிக நெருங்கிய உறவினர் பொறுப்பேற்றார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.